தாவேக ஆட்சியில் தொடரும் மின்வெட்டால் விடிய விடிய மக்கள் கடும் அவதி. நள்ளிரவில் மின்வாரிய அலுவலகங்களை முற்றுகையிட்டு சாலை மறியல். மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காணாத கையாலாகாத விஜய் அரசை கண்டித்து கொந்தளிப்பு. சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் நள்ளிரவில் நீடிக்கும் மின்வெட்டு. தாவேக ஆட்சியில் தூக்கத்தை இழந்த மக்கள் மறியல் போராட்டம். மாங்காடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் மின்வெட்டு. துணை மின் நிலைய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம். உஜ்வாலா யோஜனா திட்டத்தில் மானிய விலையில் வழங்கப்படும் எரிவாயு சிலிண்டர் எண்ணிக்கை 9லிருந்து 4ஆக குறைப்பு. ஒன்றிய பாஜக அரசின் அறிவிப்பால் ஏழை எளிய மக்கள் அதிர்ச்சி. வீட்டு உபயோக சிலிண்டர் விலை 3 மாதங்களில் 89 ரூபாய் உயர்ந்தும் வாய் திறக்காத விஜய். தேர்தல் பரப்புரையில் கேள்விகளை அடுக்கிய விஜய் இன்று வாய் மூடி மௌனம் காப்பதாக பொதுமக்கள் கண்டனம். எப்படி இருக்கு இந்த கேஸ் சிலிண்டர் பிரச்சனைக்கு கொஞ்சம் டெல்லிக்கு பறந்து போயிட்டு வரலாம்ல. கேஸ் பிரச்சனை எல்லாம் எப்படி இருக்கு இந்த கேஸ் சிலிண்டர் பிரச்சனைக்கு கொஞ்சம் டெல்லிக்கு பறந்து போயிட்டு வரலாம்ல. போதை மாத்திரை மற்றும் போதை ஊசி கொடுத்து சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை. திருச்சியில் பயங்கர சம்பவம். தாவேக ஆட்சியில் தலைவிரித்தாடும் போதைப் பொருள் கலாச்சாரம். திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் குவிந்த முதலீடுகள் தற்போது அண்டை மாநிலங்களுக்கு படையெடுக்கின்றன. தொழில்துறை வளர்ச்சியை தக்கவைக்க தாவேக அரசு திணறுவதாக தொழில் முனைவோர்கள் வேதனை. பிலிப்பைன்ஸ் நாட்டை உலுக்கிய நிலநடுக்கத்தில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை 35ஆக உயர்வு. கட்டிட இடிபாடுகளில் சிக்கி 200க்கும் மேற்பட்டோர் பலத்த காயம். மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தீவிரம். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே 12 கிலோ கஞ்சா பறிமுதல். இருசக்கர வாகனத்தில் போதைப் பொருளை கடத்திய தாவேக நிர்வாகி உள்ளிட்ட 6 பேர் கைது. பெண் நிர்வாகிகளிடம் தவறாக நடந்து கொள்ளும் தாவேகாவினர். தென்காசி மாவட்ட தாவேக நிர்வாகிகள் மீது அக்கட்சியின் பெண் நிர்வாகி பரபரப்பு புகார். சேலத்தில் நேற்று ஒரே நாளில் இருவேறு இடங்களில் 2 பேர் கொடூர கொலை. தாவேக ஆட்சியில் அதிகரிக்கும் குற்றச்சம்பவங்களால் பொதுமக்கள் அச்சம். நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை மசோதாவை மீண்டும் கொண்டுவர ஒன்றிய பாஜக அரசு திட்டம். அடுத்த மாதம் தொடங்கும் மழைக்கால கூட்டத்தொடரில் தாக்கல் செய்ய முடிவு என தகவல். தாவேக அரசின் விவசாய கடன் தள்ளுபடி மோசடி. காதில் பூ சுற்றி கொண்டு விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டம். சென்னை பெரம்பூர் ரயில் நிலையத்தில் 5ஆம் தேதி கண்டெடுக்கப்பட்ட தலையில்லா ஆண் சடலம். 4 நாட்களுக்கு பின் செங்கல்பட்டு அருகே தலை கண்டுபிடிப்பு. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் பேருந்து நிலையத்தில் இளைஞர் மீது கொடூர தாக்குதல். கஞ்சா போதையில் 5 பேர் கொண்ட கும்பல் அட்டூழியம். தருமபுரி, கோவை, தேனி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும். சென்னையில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தகவல். H1B விசா கட்டணத்தை 88 லட்சம் ரூபாயாக உயர்த்திய அதிபர் டிரம்பின் உத்தரவு ரத்து. வரி விதிப்பு சட்டவிரோதமானது. அமெரிக்க நீதிமன்றம் அதிரடி. ரஜினிகாந்தின் 173வது படத்தின் படப்பிடிப்பு அடுத்த மாதம் துவங்குகிறது. சாண்டி மாஸ்டர் நடன அமைப்பில் அதிரடியான பாடலுடன் படப்பிடிப்பை துவங்க படக்குழு திட்டம்.